ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 2ல் த கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னோவேஷன்ஸ் இன் எஜுகேஷன் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப ஷார்ட் இதுதான். அதாவது நிறைய இன்னோவேஷன், ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இல்லாமல் அதில் வேறு என்னென்ன இன்னோவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகே, ஜென்ரலாக கொடுத்துருக்கறனால we have studied the methods as well as we have studied the schools, different kinds of schools like Naithalam, ABL method, ப்ராஜெக்ட் லேர்னிங், ஃப்ளிப்பிங் கிளாஸ் ரூம், இந்த மாதிரி நிறைய மெத்தட் அண்ட் அப்ரோச்சஸையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு சோஷியாலஜி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் ரிகார்டிங் எஜுகேஷன். இதில் செகண்ட் பார்ட்டில் சோஷியல், தட் இஸ் கல்வியில் சமூகவியலின் சமூகம் அல்லது சமூகவியலின் அடித்தளங்கள் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 5 to 6 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியலைசேஷன், சமூகமயமாக்கல். சோஷியலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் இண்டிவிஜுவல்ஸ் லேர்ன் வேல்யூஸ், நார்ம்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த சொசைட்டி. ஓகேவா. ஸோ எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க வந்து எஜுகேஷன் மூலியமா, ஸ்கூல் மூலியமா தான் கத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே கிடையாது. இட் இஸ் அ பிக் நோ. ஓகே, சொசைட்டில இருந்தும் நிறைய கத்துக்கிறாங்க. அவங்களோட பியர் குரூப்ஸு, சொசைட்டி, நெய்பர், ஃபேமிலி, யாருன்னே தெரியாத அன்னோன் பர்சன்ஸு, இப்போ வந்து மல்டிமீடியா, மீடியா இந்த சைட்ல இருந்தெல்லாம் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்புட் ஆகுது. ஓகேவா. ஸோ அதுல இருந்து அவங்க வேல்யூஸ், ஓகேவா, ஸோ எது நல்லது எது கெட்டது, அந்த மாதிரி மதிப்பீடுகள், ஓகேவா, ஒழுங்குகள், நார்ம்ஸ் அப்படின்ற ஒழுங்குகள், ஓகேவா. ஸோ எதெல்லாம் நல்ல விஷயங்கள், எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும், அந்த மாதிரி நார்ம்ஸ். ஓகேவா. கல்ச்சர் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, நம்ம சொசைட்டி, நம்ம என்ன சொசைட்டியில் இருக்கோம், நம்ம சொசைட்டியுடைய கல்ச்சர் என்ன, அதில் என்ன பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எதை செலிப்ரேட் பண்ணணும், எதை செலிப்ரேட் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கக்கூடாது, எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி ஒருத்தவங்களை பார்த்தோன்னே வணக்கம் சொல்லணும், இதெல்லாமே வந்து சமூக மதிப்பீடுகள் தான் இல்லையா. ஸோ இந்த சோஷியலைசேஷன் அப்படின்றது வந்து சமூகத்திலிருந்து சமூகமும் குழந்தைகளும், சமூகத்திலிருந்து குழந்தைகள் கத்துக்கிற கல்வியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதனுடைய பெரிய ஸோ இந்த சோஷியலைசேஷன்ல, அதாவது சமூக மயமாக்கல்ல வந்து எது வந்து ஒரு இப்போ கல்வியில வந்து ஸ்கூல் எப்படி ஒரு பள்ளி அப்படின்ற ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி இந்த சமூக மயமாக்கல்ல சமூகம், குடும்பம், நிறுவனங்கள், இது எல்லாமே முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா. ஸோ சமூகம்னா சொசைட்டி, ஃபேமிலி, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே, சொசைட்டி, கல்ச்சர் எல்லாமே வந்து இந்த சமூகமயமாக்குதல்ல பெரிய பங்கு வகிக்குது. அண்ட் பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் இருக்காங்க, பியர்ஸ், தட் இஸ் ஒன்றா படிக்கிறவங்க இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனிமீஸ் இருக்காங்க, அன்னோன் பர்சன்ஸ் இருக்காங்க, மல்டிமீடியா பீப்புள் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த எல்லா பர்சன்ஸுமே ஒரு குழந்தை வந்து சமூகமயமாக்கல்ல வந்து அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எதை டெவலப் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னா பர்சனாலிட்டி, ஆளுமை, டிசிப்ளின், ஒழுக்கம், சிட்டிசன்ஷிப், குடிமை பண்பு. ஓகே, இது மூணுத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா சோஷியலைசேஷன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ சொசைட்டியில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அது மூலியமா குழந்தைகளை பள்ளிகள்லையோ இல்லை சமூகத்திலையோ அவங்க வந்து நான் வந்து இந்த ஒரு பிரிவை சார்ந்தவள் அல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெண்டர். ஓகேவா. நான் ஆம்பளை பையன் கிடையாது, நான் பொண்ணு கிடையாது அப்படின்னு அவங்களே வேறுபடுத்திக்கிறது. ரெண்டாவது, நான் இந்த ஸ்டேட்டஸ், அதாவது ரிச் பீப்புள் கிடையாது, நான் மிடில் கிளாஸ் கிடையாது, நான் ரொம்ப புவர் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டேட்டஸ் மூலயமா அவங்கள தன்னைத்தானே சொசைட்டியில் பார்ப்பாங்க. ஓ, இவங்க இப்படி இருந்தால் இவங்க வந்து ஹை ஸ்டேட்டஸ், இவங்க இப்படி இருந்தால் லோ ஸ்டேட்டஸ். அடுத்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், நான் இந்த காஸ்ட்டை சேர்ந்தவள் இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அதுதான் ரிச் அண்ட் புவர் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி என்னென்ன சொசைட்டியில் டிஸ்கிரிமினேஷன் பிரிவுகள் எல்லாம் இருக்கோ அதுபடி தன்னைத்தானே பிரிவு பண்ணிக்கிறது.
ஆனா இந்த ஒரு சோஷியலைசேஷனுக்கு, இந்த பிரிவுக்கு வந்து நம்ம அம்பேத்கர், காந்தி எல்லாம் சொன்ன மாதிரி எஜுகேஷன் வந்து கல்வி அப்படின்றது ஒரு முக்கிய கருவியா இருந்து இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை வந்து களையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு த ஹைராரிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, மேல இருந்து கீழே, பெருசுல இருந்து சிறுசு ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்டு கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் வெல்த், பவர் அண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது மூலியமா ஒரு இண்டிவிஜுவலை மேல இருந்து கீழே வரிசைப்படுத்துற ஒரு 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 நிலைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், சமூக அடுக்குப்படுத்துதல். இதை வந்து செல்வம், அதிகாரம், பதவி ஆகியவற்றின் அடிப்படையில் நபர்கள் வந்து சமூக தரவரிசையில் அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதோட மைண்ட் செட்டுக்கு, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு 11th 12th படிக்கிற குழந்தை எடுத்துக்கோங்களேன். ஸோ அதோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்று அதோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதோடைய டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டாக தான் இருக்க முடியும், வேற எதுவாகவும் இருக்கவே முடியாது. ஓகே, படிக்கிறத பார்த்தெல்லாம் குழந்தைங்க பழக மாட்டாங்க, அது ரொம்ப கம்மியான குழந்தைங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரிவுபடுத்துதல் அவங்களுக்கே இந்த சோசியலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா, சோசியலைசேஷன் என்றது வேல்யூ, நார்ம்ஸ் எல்லாம் சொசைட்டிலேருந்து கத்துக்கிறது இல்லையா? ஸோ அந்த சோசியலைசேஷன் ப்ராசஸ் மூலியமா தன்னுடைய நிலை என்ன, இந்த சொசைட்டில இவ்வளவு பிரிவுகள் இருக்கு, நான் இதுல எந்த பிரிவை சேர்ந்தவ அப்படின்றது தன்னைத்தானே அது வந்து வகைப்படுத்திக்குது. அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த வகைப்படுத்துதல் வந்து நியாயமா இருக்கிற பட்சத்துல பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு ஜாதிய அடிப்படையிலோ இல்ல பண அடிப்படையிலோ இருந்தா அதை மாத்துறதுக்கு அதுக்கும் அந்த சோஷியலைசேஷன்லேயே சோஷியல் சேஞ்சுன்னு ஒன்று வரும். சரியா? ஸோ எஜுகேஷன் வந்து அந்த சோஷியல் நார்ம்ஸை மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா டிவைடிங் த சொசைட்டி இன் அ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அக்கார்டிங் டு த காஸ்ட் ஆர் ஸ்டேட்டஸ் ஆர் த பவர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து குறைக்கிறதுக்கு, நெகட்டிவா இருக்கிற பட்சத்தில் இதை குறைக்கிறதுக்கு எது பெரிய டூலா யூஸ் ஆகுது அப்படின்னா எஜுகேஷன் தான் யூஸ் ஆகுது. ஸோ இந்த எஜுகேஷன் தவிர நம்ம வேற எப்படி இந்த சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் மெத்தட் மூலியமா, லைக் ரிசர்வேஷன்ஸ் மூலியமா இன்இக்வாலிட்டியை நம்ம குறைக்க முடியும். ஸோ எஜுகேஷன்ல மட்டும் நான் சொல்றேன். ஸோ எஜுகேஷன்ல இன்இக்வாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரிசர்வேஷன், ஓகே, ஒரு சீட் ரிசர்வேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, முன்னாடி அவங்களுக்குன்னு ஒதுக்கீடு பண்றது. ஓகேவா? ஸோ இவங்க சமூகத்தின் கீழ்நிலையிலேருந்து வர்றாங்க, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னா இவங்களை சார்ந்த எல்லாரும் வந்து படிச்சு முன்னேறிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்வேஷன். எஜுகேஷனை தவிர ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் இஸ் த பொலிட்டிக்கல் மெத்தட் வேர் தட் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், தட் இஸ் சமூக அடுக்குப்படுத்துதல், அதை வந்து நம்ம களையலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து சோஷியல் மொபிலிட்டி. இது ரொம்ப 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 முக்கியம். நவீன காலத்துல இந்த சோஷியல் மொபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு எஜுகேஷன், ஒரு குழந்தை வந்து இந்த சொசைட்டியை பார்க்கும் பொழுது, சொசைட்டினா என்னன்னு அதுக்கு தெரியும் பொழுது, அதனுடைய சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அதை அடுக்குப்படுத்துறது வந்து அந்த ஹையரார்கி லெவல்ல கீழே இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த அது நல்லா எடுத்துக்கிற பட்சத்துல அந்த குழந்தை அந்த வரிசைப்படுத்துதல், சமூக வரிசைப்படுத்துதல் அல்லது அடுக்குப்படுத்துதல்ல மேல் அடுக்குகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல இந்த சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்குது அப்படின்னா, அப்ப வந்து அது வந்து ஒரு ஃபார்மரோட பொண்ணாவோ இல்ல ஒரு டெய்லரோட பொண்ணாவோ இல்ல ஒரு சாதாரண கூலி தொழில் செய்யற ஒருத்தவங்களோட பொண்ணாவோ இருக்கும். ஆனா அந்த குழந்தை எஜுகேஷன் அப்படின்ற கான்செப்டை நல்லா எடுத்து படிச்சு நல்ல நிலைமைக்கு ஒரு டாக்டரா வரும்போது அதனுடைய அந்த சோஷியல் மொபிலிட்டி வந்து மாறுது. ஸோ அதே பொசிஷன்ல இல்லை. அந்த சோஷியல் மொபிலிட்டின்றது நிறைய வகைப்படும். ஓகேவா? எடுத்தோடனே அப்படி போகணும்னு இல்லை, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் போகலாம். முதல்ல படிக்கவே இல்லாம இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் படிக்கலாம், படிச்சவங்க ஒரு நல்ல பொசிஷன் போகலாம், நல்ல பொசிஷன்ல இருந்து ஒரு டாக்டர் அப்படின்னு போகலாம், டாக்டர்ல இருந்து நல்ல ஒரு ஐஏஎஸ் அப்படின்னு போகலாம், இல்ல எம்ஏ எம்பி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட தரத்தை கூட்டிக்கிட்டே போகலாம். அந்த சோஷியல் மொபிலிட்டின்றது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாகவும் நடக்கலாம். எடுத்த உடனே ஒரு படிக்காத அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தை வந்து நல்லா படிச்சு உடனே டாக்டர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சோஷியல் மொபிலிட்டி there are 2 types. ஓகேவா? ஸோ சோஷியல் மொபிலிட்டி இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் or groups between different social positions அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா
ஸோ அதுதான் சோஷியல் மொபிலிட்டி அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியை வந்து அந்த குழந்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஓகேவா? ஒரு ஸ்கூலுக்கு போகுது, ஒரு கோயிலுக்கு போகுது, ஒரு நெய்பர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகுது, ஒரு இடத்துல ஒரு ஒரு பார்க்கில் போய் விளையாடுது. எல்லாமே சொசைட்டி தான் இல்லையா? ஸோ இந்த சொசைட்டியில் அந்த குழந்தை அங்கங்கே போகும்போதெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்றத அது பார்க்குது. ஓகேவா? சமூக நீதிக்கான கல்வி. ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இது ஒரு பொண்ணு அப்படின்னும் போது நீ எல்லாம் இங்கே விளையாடக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது சமூக அநீதி. ஓகேவா? அடுத்தது இதே ஒரு பையன் இருக்கும்போது நீ வந்து இவங்க கூட விளையாடக்கூடாது, நீ வந்து பசங்க கூட தான் விளையாடணும், நீ பொண்ணுங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்றது ஏன்னா குழந்தை அது சமூக அநீதி. அதே மாதிரி நீ வந்து இந்த காஸ்ட்டை சேர்ந்தவன், அதனால இங்க வந்து விளையாடக்கூடாது, நீ அந்த தெருவுல தான் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈக்குவாலிட்டி கொடுக்காம இருக்கிறது, நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனால உனக்கு இந்த வாய்ப்பு கிடையாது, ஒருவேளை நீ அந்த சமூகமா இருந்திருந்தனா நீ வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே சமூக அநீதி. ஒண்ணு வந்து அவங்களுக்கு அந்த சமூக அநீதி நடக்கணும், இல்ல அவங்க கண்ணு முன்னாடி வேற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அந்த சமூக அநீதி நடக்கணும். ஓகேவா? சோ சமூகத்துல நடக்கிறது எது நீதி எது அநீதி அப்படின்னும் போது அப்படின்றத வந்து இந்த குழந்தைங்க சமூகத்தோட சேர்ந்து பழகும் போது மட்டும்தான் அவங்க கத்துக்கிறாங்க. ஓகேவா? So education must aim to promote equality, eradicate discrimination and ensure justice for all. Okay? So இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தையும் அவங்க கோ த்ரூ பண்ணும்போது தான் எது ஜஸ்டிஸ் எது இன்ஜஸ்டிஸ்னு தெரியும். ஸோ அப்படி இன்ஜஸ்டிஸ் அவங்க கண்ணு முன்னாடி நடக்கும் போது இந்த எஜுகேஷனோட பிரைம் எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமத்துவத்தையும் அந்த அநீதி நடக்குது இல்லையா அது நடக்க விடாம பண்றதுக்கும் ஒரு நீதி அந்த இடத்துல அவங்க போய் சொல்லணும், நாங்க வந்து 2K கிட்ஸ், எங்களுக்குள்ள அந்த வேறுபாடு கிடையாது, இவன் என் கூட தான் விளையாடுவான் அப்படின்னு அந்த ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்டே போய் சொல்லணும். ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா ஒரு பையனை, அது இந்த காலத்துல கண்டிப்பாவே நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஏன்னா மீடியாவோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருது. அது நல்லதுக்கும் இல்லை கெட்டதுக்கும் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது ப்ராப்பரா நம்ம பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும்னா கைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கல்வி சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் பாகுபாட்டை ஒழிக்கவும் அனைவருக்கும் நீதியை உறுதி செய்யவும் வேண்டும். ஓகேவா? ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன, அந்த கல்வி வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா சோஷியல் சேஞ்ச். ஓகேவா? ஸோ சோஷியல் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, இந்த சோஷியல் மொபிலிட்டியும் சோஷியல் சேஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா சோஷியல் மொபிலிட்டி அப்படின்றது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னேற மாதிரி தான் இருக்கும். ஓகே, முன்னேறதோ இல்லை இருக்கிற இடத்துல இருந்து பின்னேறதோ, இதுதான் சோஷியல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இக்கனாமிக்கலாவோ ஸ்டேட்டஸ் இது மூலியமாவோ ஒன்று முன்னேறணும், இல்லைன்னா பின்தங்கணும். ஓகேவா? ஆனால் சோஷியல் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, இந்த சோஷியல் ஜஸ்டிஸோட கனெக்ட் ஆனது தான் இந்த சோஷியல் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இன்ஜஸ்டிஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இன்ஜஸ்டிஸை இந்த எஜுகேஷன் மூலியமா குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும், பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எஜுகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் ஏஜென்ட் ஃபார் பிரிங்கிங் பிளான்ட் அண்ட் பாசிட்டிவ் சோஷியல் சேஞ்சஸ். கல்வி திட்டமிடப்பட்ட மற்றும் நேர்மறை சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவியாகும். ஓகேவா? சோ இதுல மொத்தம் 5 சொல்லியிருக்காங்க. சோஷியலைசேஷன், சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், சோஷியல் மொபிலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் சேஞ்ச். ஓகே, ஸோ இந்த 5 விஷயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா சொசைட்டி எஜுகேஷன்ல முக்கியமான ஒரு பங்கா வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில சோஷியலிஸ்டினுடைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுவுமே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ சில சோஷியலிஸ்டும் அவங்களுடைய எஜுகேஷனல் வியூஸ், அவங்களுடைய கல்வி கொள்கைகளை வந்து பார்க்குறாங்க. ஆகஸ்ட் காம்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆகஸ்ட் காம்ட் அப்படின்றவர் வந்து இவர் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. சோஷியாலஜின்ற டேர்மை காயின் பண்ணதும் இவர் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஹி பிலீவ்ட் எஜுகேஷன் ஷுட் மெயின்டைன் சோஷியல் ஆர்டர். ஸோ வெறும் ஃபிலாசபி அது இதுன்னு பார்க்காம என்ன பண்ணணுமா, சோஷியல் ஆர்டரை வந்து ஒரு சொசைட்டி வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டாவே அது வந்து எஜுகேஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சமூகவியலின் தந்தையாக அறியப்படும் காம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் காம்ட் கல்வி சமூக ஒழுங்கை பேண வேண்டும் என்று நம்பினார். ஓகேவா? ஸோ வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி எதன் அடிப்படையில இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறிவியல் இல்லைன்னா
கருதுகோள், இது ரெண்டுத்தின் அடிப்படையில் இருக்கணும். அறிவியல் அப்படின்னா சயின்ஸ், கருதுகோள் அப்படின்னா ஃபேக்ட்ஸ். ஸோ சயின்ஸையும் ஒரு ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது கல்வியில். அது வந்து சயின்டிஃபிக்கல் பேஸ்டாகவும் ஃபேக்ட்ஸாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாரு? ஆகஸ்ட் காம்ட். ஓகே, ஸோ எஜுகேஷன் ஷுட் பி இன் த பேசிஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி அண்ட் ஹீ ஒன்லி டேர்ம்ட் coined the term sociology. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வெப்பர். ஸோ மார்க்ஸ் வெப்பர் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன டேர்ம் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அண்ட் பியூரோக்ரசி. ஓகேவா? ஸோ பியூரோக்ரசி அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை, ஒரு ஆர்டர். ஓகேவா? ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ வெப்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸையும் அதனுடைய பொருள், இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஆக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ், ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ், இது ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் என்ன இருக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேக்ஸ் வெப்பர் சொல்கிறாரு. ஸோ கல்வி என்பது ஆக்ஷன்ஸ் அப்படின்னா செயல்கள் மற்றும் அதனுடைய பொருள். ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா ஏன் செய்கிறோம், என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வெப்பர் வந்து சொல்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டேட்டஸை பற்றியும் பியூரோக்ரஸியை பற்றியும் எஜுகேஷன் வந்து ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் பியூரோக்ரஸி, ஒரு ஆர்டர் ஆஃப் பீயிங், அதை தான் வந்து எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அது எஜுகேஷனுடைய அவுட்புட்டாக அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் மேக்ஸ் வெப்பர். ஓகே, ஸோ வெப்பர் எம்பசைஸ்ட் ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ஷேப்பிங் பியூரோக்ரஸி அண்ட் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ நிர்வாக அமைப்புகளையும் ஒரு ஆர்டர், ஓகேவா, அதிகார உற்பத்தியையும் வடிவமைக்கிறது கல்வி அப்படின்னு சொல்றது தான் வெப்பரினுடைய கூற்று. கல்வியை பற்றி வெப்பரினுடைய கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் அண்ட் பியூரோக்ரஸி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மார்க்சிசம். ஓகேங்களா? ஸோ மார்க்சிசம், கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். ஒன்ஸ் அகெயின் நம்ம பார்த்தோம் இல்லையா சோஷியல் ஜஸ்டிஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்கும். ஒரு குழந்தை சொசைட்டியில் வரும்போது நிறைய சோஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எஜுகேஷன் என்ன பண்ணுதான், இந்த எஜுகேஷன் குழந்தை வந்து அந்த ஃபேமிலியை விட்டு வெளியில் சொசைட்டிக்கு வரும்போது தான் அது என்னத்தை ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ economic இன்இக்வாலிட்டி, பொருளாதார சமநிலை இன்மை. ஓகேவா? ஸோ எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போகுது. ஓகேவா? ஸோ அந்த குழந்தையோட படிக்கிற எல்லாரோட இன்கம், அவங்க அப்பாவோட இன்கம்மை பொறுத்து தான் அது எந்த ஸ்கூலுக்கு போகுதுன்றதே முதல்ல முடிவாகும். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகும். இல்லை ஓரளவுக்கு அவங்க அப்பா இன்கம், அவங்க ஃபேமிலி இன்கம் வந்து ஓரளவு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போகும். இல்லை நல்லாவே இருக்குது அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் போகும். இல்லை சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் மேக்னெட் அவங்க அப்படின்னா இருக்கிறதுலையே ஒரு நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூலு, தனியாக அந்த குழந்தைக்கு தனியாக கவனம் கொடுக்கறக்கூடிய இன்னும் பல சிறப்பு தன்மைகள் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்னால தான் இந்த எஜுகேஷனே வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு கல்வி அப்படின்றது வந்து இந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் தான் நிர்ணயிக்குது, மார்க்சிசம் தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்றாரு. மார்க்ஸ் வியூட் எஜுகேஷன் as a tool for maintaining class domination. ஆனா ஒரு குழந்தையினுடைய கல்வியை நிர்வகிக்கும் ஒரு வகுப்புவாதம். ஓகேவா? அதான் மார்க்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்புவாதம் அந்த குழந்தையே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகும்போது அந்த வகுப்புவாதம் அதனுடைய அந்த சோஷியல் மொபிலிட்டி, அந்த குழந்தையினுடைய அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ மார்க்ஸ் வியூட் எஜுகேஷன் as a tool for maintaining the class dominance. Wait a minute. Yes.
கிளாஸ் டாமினன்ஸ். ஹி அட்வொகேட்டட் கிளாஸ் கான்ஷியஸ் எஜுகேஷன். ஸோ இப்போ இருக்கிற எஜுகேஷன் எப்படி இருக்குது? கிளாஸ் கான்ஷியஸ் எஜுகேஷனாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வர்க்க விழிப்புணர்வு கல்வி இதாக தான் இருக்குது. இவர் ஆதரிக்கலை, இவர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ மார்க்ஸ் கல்வி உயர்நிலை வகுப்பின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாகும் மற்றும் வர்க்க விழிப்புணர்வு கல்வியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எமிலி டர்கேம். ஓகேங்களா? ஸோ இந்த எமிலி டர்கேம் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டர்கேம் கன்சிடர்ட் எஜுகேஷன் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் சோஷியல் கொஹிஷன் அண்ட் கலெக்டிவ் கான்சியன்ஸ். ஓகேவா? ஸோ சமூகத்தினுடைய கருத்தா ஒரு விஷயம் இருக்கு, கலெக்டிவ் கான்சியன்ஸா ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓரளவு சமூகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஒரே விஷயமா சொல்றாங்க அப்படின்னா அது கல்வி குழந்தைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு டிராயிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை எதுவும் வேண்டாம் ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பியரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு பலதரப்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, இதுதான் குழந்தைக்கு முக்கியம் சொல்லுவாங்க. ஆனா பொதுவா சமூகத்துல இருக்க கருத்து குழந்தைக்கு கல்வி ரொம்ப முக்கியம். ஓகே, அதுதான் வந்து எமிலி டர்கீம் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ எஜுகேஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் சோஷியல் கொஹிஷன் அண்ட் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் மூலியமா நம்ம என்னென்னட்டெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியலிஸ்ட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க, கல்ச்சர் கொடுக்கலாம், வேல்யூஸ் கொடுக்கலாம், நார்ம்ஸ் கொடுக்கலாம், டிசிப்ளின் கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம என்னென்ன வேணும் அந்த குழந்தைகிட்ட இருந்து என்னென்ன நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கல்வியின் மூலமா கொடுக்கலாம். ஒரு சொசைட்டிக்கு ஒரு சிட்டிசன் கிட்ட இருந்து என்ன வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம வந்து கொடுக்கலாம், கல்வி மூலமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் கான்சைன்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எமிலி டர்கிங் அப்படின்னா கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஸோ டிசிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எமிலி டர்கிங் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஓகே, இவருடைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1820 1903 வரைக்கும். இவர் வந்து டார்வனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டார்வனிசம் அப்படின்னாவே என்னன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கணும் குழந்தை. இந்த சொசைட்டில என்ன நடந்தாலும் தன்னைத்தானே அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்றதுக்கு அந்த குழந்தை எது மூலியமா கத்துக்கும்னா எஜுகேஷன் மூலியமா தான் கத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் கொண்டு போய் விடும்போது we will be very much afraid of that child, right? ஆனால் அந்த குழந்தை ஒரு நாள் அழுவும், 2 நாள் அழுவும். it used to adopt the situation. அழுதாலும் அது ஸ்கூலுக்கு போயிடும், அழுதாலும் அது லஞ்சு சாப்பிட்ரும், அழுதாலும் அது வந்து கரெக்டாக தண்ணி குடிச்சிடும், அழுதாலும் அதோட பேகு அதோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டார்வினிசம் அப்படின்றது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகே, ஸோ என்ன ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க அந்த குழந்தை கற்றுக்கும். அதுக்கு ஒரு டூலாக என்ன இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து சொல்கிறார். ஸோ ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்வனிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸ்பென்சர் கல்வி என்பது நபர்களை மாற்றப்படும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒத்திசைவதற்கு கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை பத்தி ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து சொல்றாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பால் ஃப்ரையர். ஓகேவா? ஸோ ஃபைனல் சோஷியாலஜிஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறோம், பால் ஃப்ரையர். ஸோ ஃப்ரையர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரிட்டிக்கல் பெடகாஜி அண்ட் எஜுகேஷன் ஆஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, ஸோ எஜுகேஷனையும் ஒரு பெடகாஜி, ஓகேங்களா, இட் இஸ் அ டைப் ஆஃப் டீச்சிங்கும் எஜுகேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்ம தாகூர் சொன்ன மாதிரி சொல்றாரு. ஓகேவா? தாகூரும் நம்ம ரூசோலாம் சொன்ன மாதிரி
நேச்சுரலாக அந்த எஜுகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃப்ரையரை விமர்சன கற்பித்தலையும் கல்வி விடுதலையின் நடைமுறையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதையுமே எடுத்தாலுமே ஒரு விஷயத்த செஞ்சோடனே அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். இதில் இருக்க நல்லது என்ன, இது கெட்டது என்ன, இது எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்கல் திங்கிங். ரெண்டாவது வந்து ஃப்ரீடம் லேர்னிங். ஓகே, ஸோ ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும் அந்த குழந்தை வந்து இந்த கான்செப்டை வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 6 சோஷியாலஜிஸ்ட் பார்த்துருக்கோம் அண்ட் 5 கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அதை நம்ம ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் பார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ சோஷியலைசேஷன் அப்படின்றது ஒரு குழந்தை எப்படி வந்து சொசைட்டியில் போய் மிங்கிள் ஆகுது அப்படின்றது தான் சோஷியலைசேஷன். அப்படி மிங்கிள் ஆகும்போது நிறைய டிஸ்கிரிமினேஷன் வந்து அது பார்க்குது. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த டிஃபரன்சியேஷனில் தன்னை ஃபிட் பண்ணிக்குது, நம்ம எந்த டிஃபரன்சியேஷனாக சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷனை களைவதற்கு வந்து எஜுகேஷன் ஒரு டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சோஷியல் மொபிலிட்டி. ஸோ இப்படி தன்னைத்தானே அந்த சோஷியல் டிஃபரன்சியேஷனில் ஃபிட் பண்ணிக்கிட்ட அந்த குழந்தை நான் எஜுகேஷனை ஒரு நல்ல மீனாக எடுத்து படிக்கும்போது அதை அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் அந்த அடுக்குப்படுத்தும் போது கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த எஜுகேஷன் நல்லா படிக்கும்போது அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஜுகேஷனுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின் போது இந்த சொசைட்டியில் நல்லா பழகும்போது நிறைய ஒரு சுச்சுவேஷன்ஸ், நிறைய என்விரான்மெண்ட்டை வந்து இந்த குழந்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து எது நல்லது, எது ஜஸ்டிஸ், எது இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ சோஷியல் சேஞ்ச் அப்படின்றது வந்து ஸோ ஒன்ஸ் அது வந்து எது ஜஸ்டிஸ் எது இன்ஜஸ்டிஸ்ன்னு தெரிஞ்ச உடனே எஜுகேஷனை மீனாக வச்சுட்டு சோஷியல் சேஞ்ச், இன்ஜஸ்டிஸ் எல்லாத்தையுமே அந்த சோஷியல் சேஞ்ச் அப்படின்ற கான்செப்ட் மூலயமா என்ன பண்ணுது, அது வந்து மாற்றணும்னு நினைக்கிது. அதுக்கு தப்புன்னு நினைக்கிறது ஒரு பொதுவான தப்பு, அதை விட்டுருங்க. ஒரு குழந்தை தனக்குத்தானே தப்புன்னு ஒன்று நினைக்கிது அப்படின்னா அதை வந்து அதை மாற்றணும்னு அதை நினைக்கும். ஏன்னா அதுதான் எஜுகேஷனோட இன்புட் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் 4 சோஷியாலஜிக்கல் பேசிஸ் அண்ட் ஒரு 6 சோஷியாலஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆகஸ்ட் காமெட். இவர் வந்து சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸுக்கு அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாரு. இவர் தான் வந்து ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி அண்ட் ஹீ காயின் த டேர்ம் சோஷியாலஜி. ஓகே, மேக்ஸ் வெப்பர் என்ன சொல்கிறாருன்னா பியூரோக்ரஸி. வெப்பர்னாவே பியூரோக்ரஸி. ஸோ பியூரோக்ரஸி அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ஷன், அதாவது ஆக்ஷனுக்குரிய மீனிங் இருக்கணும். எஜுகேஷன்னா அதுதான் என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படின்றத கற்றுக்கிறது தான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கால் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றது கிளாஸ் கான்ஃப்ளிக்டில் இருக்குது, கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் எஜுகேஷனில் இருக்குது. ஆனால் இந்த எஜுகேஷன் ஆனால் குழந்தைங்க வந்து என்ன பண்ணணும், இதை வந்து எஜுகேஷனை பயன்படுத்தி இந்த கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்குது எஜுகேஷன் சிஸ்டமில், இப்போ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்தது எமிலி டர்க்கியம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து டார்வினிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட். எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை அந்த குழந்தை வந்து ஃபேஸ் பண்ணாலும் எஜுகேஷன் வந்து அந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தை வந்து ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த குழந்தைய ரெடி பண்ணணும். அதுதான் வந்து எஜுகேஷனுடைய வேலை. ஸோ ஃபைனலாக பால் ஃப்ரையர் இவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தாரு அப்படின்னா இந்த டீச்சிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரிட்டிக்கலாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீடமான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்த sociologist. ஓகேங்களா? So in next class we will see the next topics. Okay, thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.